பூவிலே செய்த சிலையல்ல உனக்கு விலையல்லவா அருகினிலே வாழ்வதே மேகமாயங்கு நீகமாயங்கு நானடி குரலில் விழுந்தேன் அதனால் அந்த காதலை நான் தேன் மரமாய் அசையுதடி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தா சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த சேனலுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற பெல் லைக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிள் நீங்கள் வந்து மேக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடிட் பண்ணுவோம் ஆயிரம் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ஆப் வந்து கிட்டலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் டைப் தான் இருக்கும். பார்த்தா இதில் ப்ரெசென்ட் பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ தான் புக் ப்ரெஸ் ஷேர் நான் வந்து மேக் பண்ணிப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ஆல்மெட்டிக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து புக் ப்ரெஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஆடியோவில் இருக்கும். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா இமேஜில் இருக்கும். அதுக்கான எஃபெக்ட் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அதுக்கான எஃபெக்ட் காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் ப்ளஸ் செலக்ட் மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் எது எக்ஸ்பெண்ட் பண்ண போகலாம் அது நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா லிரிக் எண்டு வரைக்கும் நான் எக்ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். கரெக்டாக 12:03 வரைக்கும் நான் வந்து அந்த எக்ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. கரெக்டாக லிரிக் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு போயிடுங்க. கரெக்டாக லிரிக் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி வந்து இந்த இமேஜில் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணி கரெக்டாக அவங்க வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் லைட்டாக நீங்கள் வந்து ஒரு 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:03 நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் இமேஜ் வந்து ஆட் பண்ணால் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் எந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இமேஜ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். எப்படி இமேஜ் ஆட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக நீங்கள் கரெக்டாக ஒரு ரெட் கலர் புக் மாதிரி நெக்ஸ்ட் ரெட் கலர் புக் மாதிரி கரெக்டாக இமேஜ் கட் பண்ணி ஆட் பண்ணோம். கரெக்டாக ஒரு புக் மாதிரி வச்சு க்ரீன் கலர் ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஆப் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு யார் இமேஜ் எடிட் பண்ணீங்களோ உங்கள் இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி வந்து கிளிக் பண்ணி அதே சைஸ் இருக்கும். எனக்கு வந்து ஃபுல்லாக செட் ஆச்சு. நெக்ஸ்ட் இன்னொன்று நீங்கள் ஜூம் பண்ணால் ஒரு 2 ஃபிங்கர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நம்ம அதுக்கு வந்து ஷேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணலாம் பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து கரெக்டாக தான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணி எடுத்து நெக்ஸ்ட் வந்து புக் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக 12:25 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜில் இருக்கும் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இருக்கிற லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜ் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒரு லேயர் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு இமேஜில் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு இமேஜில் இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜில் இருக்கும் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வாங்க. இது மாதிரி லாஸ்ட்டு ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு இமேஜ் அவ்வளோ. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்ப ஷேர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ செகண்ட் ஒரு எஃபெக்டில் இருக்கும். கரெக்டாக எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு காஃபி போட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த 3 லாங் ப்ளஸ் செலக்ட் பண்ணி லேயர் காப்பி போய்ட்டு காப்பி 3 லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்லேருந்து ப்ளஸ் லேயர் காப்பி ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ண கரெக்டாக அந்த லேயர் வந்து லாஸ்ட் வந்து கரெக்டாக செட் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் ஒரு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்களா கரெக்டாக எந்தெந்த இமேஜில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்கோ கரெக்டாக அந்த இமேஜில் இருக்கலாம் நீங்கள் வந்து செகண்ட் ஒரு எஃபெக்ட் காப்பி பண்ணி விட்டு வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் எம்டிஆர் இருக்கிற எல்லா இமேஜில் இருக்குமே நீங்கள் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணாத எம்டிஆர் இருக்கிற எல்லா இருக்குமே இந்த செகண்ட் எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண வீடியோ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக மேலே செட்டிங் போல் ஏர் ஆஃப் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீ எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகும். 7 கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ இப்போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.